பெங்களூர்ல ஒருத்தன் தன் பொண்டாட்டிக்கு விஷ ஊசி கொடுத்தே கொன்றிருக்கான். யார் அது கொன்னது அப்படின்றப்ப பார்க்கும்போது ஒரு டாக்டர். ஆமாங்க, ஒரு டாக்டர் தன் சொந்த ஒய்ஃப், அவங்களுமே டாக்டர், அவங்கள வந்துட்டு விஷ ஊசி போட்டு கொன்று இருக்கான். ஸோ இப்போ அது வெளியே வந்திருக்கு உண்மை. அவன் எப்படி இதை கொன்று இருக்கான் அப்படின்றத அவனோட ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு வீட்லேயே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கில் இருக்காங்க. தான் வீட்டு மாப்பிள்ளையா தான் பொண்ணை கொன்னாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி இன்னைக்கு பெங்களூர் முழுக்கவே இந்த ஒரு டாபிக் தான் பயங்கரமாக பேசிட்டு இருக்கு. ஸோ யார் இந்த டாக்டர், யார் இந்த ஈவில் ஹஸ்பண்ட் அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இந்த ஒரு மேட்ரு எங்கே நடக்குதுன்னா ஆப்வியஸ்லி பெங்களூரில். ஸோ பெங்களூரில் டாக்டர் கீர்த்திகா அப்படின்ற ஒரு பெண் இருக்காங்க. இவங்க வந்துட்டு இந்த ஸ்கின் ஹேர்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்துட்டு பார்க்குற ஒரு டாக்டர் இருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு 2024 ஒரு மேரேஜ் நடக்குது. யார் கூட அப்படின்றப்ப பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஒரு பார்த்துட்டு இருக்கீங்களா ஒரு ஃபோட்டோ, இந்த எரும மாடு கூட தான். இந்த எரும மாடும் வந்துட்டு ஒரு டாக்டர் தான். ஸோ இந்த ஒரு ஆள் பேர் டாக்டர் மகேந்திரன். இவர் வந்துட்டு ஒரு சர்ஜன் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ டாக்டர் கீர்த்திகா அப்படின்றவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க பேர் வந்துட்டு டாக்டர் நிகிதா. ஸோ கம்ப்ளீட்லி கீர்த்திகா வந்துட்டு ஒரு டாக்டர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க. ஸோ அக்கா வந்துட்டு டாக்டர் நிகிதா ஒரு ரொம்ப ஃபேமஸான டாக்டர் அப்படின்றது கூட சொல்றாங்க பெங்களூர்ல. ஸோ அவங்களோட தங்கச்சி தான் இந்த கீர்த்திகா இறந்தவங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா 2024 இந்த டாக்டர் மகேந்திரன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சர்ஜனுக்கும் டாக்டர் கீர்த்திகா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஸ்கின் டாக்டருக்குமே மேரேஜ் நடக்குது. கிட்டத்தட்ட அரேஞ்ச் மேரேஜ் தான் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு இவங்களோட லைஃப் ரொம்ப ஒரு ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கு. பட் கீர்த்திகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது இருக்கு. என்ன அப்படின்றப்போ ரொம்ப சின்ன வயசு, ஒரு 27-28 வயசு அப்படின்றது சொல்றாங்க. இவங்களுக்கு வந்துட்டு இந்த லோ பிபி, அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த வாய்வு கோளாறு, அஜீரண கோளாறு, இந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால ரொம்ப எப்பயுமே சோர்வா இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துட்டு தான் கணவர் மகேந்திரனுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா தான் தெரியும். ஸோ அப்படி இருந்தும் மகேந்திரனும் பிளஸ் கீர்த்திகாவும் ரெண்டு பேரும் ஒன்னா தான் வந்துட்டு ஹாப்பியா இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மேரேஜ் ஆகி சில மாசத்துல வந்துட்டு சர்ஜனா இருக்கிற இந்த மகேந்திரன் இருக்கா இல்லையா, ஸோ அவரோட ஹாஸ்பிட்டலே கீர்த்திகா வந்துட்டு ஒரு டியூட்டி டாக்டரா ஜாயின் பண்ணாங்க. ஸோ ரெண்டு பேருமே ஒரே ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ற ஒரு சூழலுமே அமைய ஆரம்பிக்குது. திடீர்னு கீர்த்திகா வந்துட்டு போன மாசம் ஏப்ரல் அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்லை எனக்கு உடம்பு ரொம்ப வந்துட்டு முடியாம இருக்கு, நான் வந்துட்டு என்னோட அம்மா வீட்டுக்கு நான் போறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கீர்த்திகா கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு மகேந்திரன் அவரோட ஹஸ்பண்ட் வந்து சரி ஓகேமா நீ போய் ஹெல்த்தை பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உன் வீட்டில் இரு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு மகேந்திரன் அந்த கீர்த்திகா அதாவது அவங்களோட அம்மா வீட்டுக்கு வராங்க. ஆப்வியஸ்லி மாமியார் வீடு. ஸோ வந்ததும் வந்துட்டு கீர்த்திகாவோட அப்பா வாங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்கன்னா, அதுக்கு மகேந்திரன் வந்துட்டு இல்லை கீர்த்திகாவை பிரிஞ்சு இருக்க முடியல, ஸோ ஒரு மாதிரியா இருந்தது, தனியாக இருக்கிற மாதிரி இருந்தது, ஸோ அதனால சரி கொஞ்ச நாள் நம்ம கீர்த்திகா கூட இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்த மாமா அப்படின்ற மாதிரி இவரும் நல்லபடியாக பேசினாரு. மாமனாரும் வந்துட்டு அப்போதைக்கு மகேந்திரன் பார்த்துப்பா என்ன மாதிரி ஒரு மாப்பிள்ள நம்ம பெண்ணை பிரிஞ்சு இருக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவரும் சந்தோஷப்பட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு மகேந்திரன் போன டேட் எப்போ அப்படின்றப்போ ஏப்ரல் 21, அதே போல் ஏப்ரல் 22, ஏப்ரல் 23. ஸோ இந்த 3 நாள் தங்கியிருக்கான். இந்த ஏப்ரல் 23ல வந்துட்டு நைட்டு ஒரு மிட் நைட் அளவுக்கு கீர்த்திகா ஒரு பயங்கரமா ஒரு சத்தம் ஒன்று போட்டாங்க ஆன் அப்படின்னு சொல்லி. ஸோ உடனே வந்துட்டு அவங்க அப்பா அப்புறமா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு கீர்த்திகா வந்துட்டு பார்க்கும்போது கீர்த்திகா வந்துட்டு ஒரு மாதிரி இறந்த ஒரு விஷயமா இருந்திருக்காங்க. ஸோ உடனே ஏதோ ஒன்று ஆயிடுச்சு போல இருக்கு கீர்த்திகான்னு சொல்லிட்டு அப்போ அந்த மகேந்திரனா இருக்கட்டும், அவரோட ஹஸ்பண்ட், அதுக்கப்புறமா அவரோட அப்பா எல்லாருமே வந்துட்டு கார்ல போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலே கீர்த்திகா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போன அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். ஸோ உடனே அப்போ அந்த கீர்த்திகாவோட அப்பாவும் சரி, அந்த கீர்த்திகாவோட ஹஸ்பண்ட் மகேந்திரனும் சரி, ஸோ கீர்த்திகாவோட ஃபேமிலி எல்லாருமே பயங்கரமாக அழுது இருக்காங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு கல்யாணம் ஆன புதுசுலேயே அந்த மாதிரி சொல்லி பயங்கரமாக அழுது முடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இந்த ஒரு விஷயம் ஒரு ஜென்ரலான ஒரு போலீஸ் கேஸாக மாறுது, எப்படி இறந்தாங்க அப்படின்றது சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கீர்த்திகாவோட அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லைங்க என் பொண்ணுக்கு வந்துட்டு சின்ன வயசுல சில ஹெல்த் இஷ்யூஸஸ் இருக்கு, ரொம்ப சின்ன வயசுல அவளுக்கு லோ பிபி இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு, ஸோ அவள் ஆல்ரெடியே வந்துட்டு ஓரளவுக்கு ரொம்ப சோர்வாக தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல. அதே போல் அவங்க ஹஸ்பண்ட் கிட்டயுமே விசாரிச்சிருக்காங்க. ஹஸ்பண்ட் கிட்ட விசாரிக்கும் போது 2024 போன வருஷம் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் ஒன்னா தான் சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல லவ் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கீர்த்திகா பொண்ணு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே மகேந்திரனை பத்தி நல்ல ஒரு விதமா சொல்ல போலீஸ்க்கு மகேந்திரன் மேல சந்தேகமே வரல. ஸோ இதனால போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா மகேந்திரன் கிட்ட ஜஸ்ட் ஒரு விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக விசாரிச்சிருக்காங்க. அதுக்கும் மகேந்திரன் வந்துட்டு இல்லைங்க என் ஒய்ஃபுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்தது, ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்க இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிட்டாங்க. ஸோ போலீஸ் அதோட கேஸை மூடிட்டாங்க. ஆனா இதுல மட்டும் ஒருத்தருக்கு மட்டும் டவுட் வருது. அதுதான் இந்த டாக்டர் நிகிதா அப்படின்னு சொல்லப்படுற அக்காக்கு. ஸோ ஏன்னா கீர்த்திகா பொறுத்தவரைக்கும் சொந்த தங்கச்சி நிகிதாக்கு. ஸோ அதனால நிகிதா வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா திரும்பியும் வந்துட்டு ஒரு போலீஸ் கேஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்றப்போ என் தங்கச்சி கீர்த்திகாவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குன்றது உண்மைதான், அடிக்கடி வாந்தி எடுப்பா, எப்போ பார்த்தாலும் சோர்வா இருப்பா, அதே போல வந்து லோ பிபி அவளுக்கு இருக்கு, வாய்வு கோளாறு இருக்கு, அஜீரண கோளாறு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹெல்த் இஷ்யூ இருக்குதான். ஆனா இதனால ஒருத்தர் உயிர் இழப்பாங்களா அப்படின்றது கேட்டா எனக்கு சந்தேகமா இருக்கு. ஸோ இதனால எனக்கு கீர்த்திகா என்னோட தங்கச்சி இறந்ததுல ஏதோ ஒரு டவுட் இருக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை மகேந்திரனுக்கு எதிராக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட அக்கா நிகிதா. ஸோ இதை எடுத்துக்கிட்ட போலீஸ் வந்துட்டு
நிகிதா இறந்த அந்த ஒரு அட்டாப்சி ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், போஸ்ட்மார்ட்டம், இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு கேட்ட ரிப்போர்ட் வந்துட்டு 5 மாதம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது, கீர்த்திகாவோட ஆர்கன்ஸில் அனஸ்தீஷியா அப்படின்ற ஒரு சில ட்ரேசஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அனஸ்தீஷியா ஒரு மயக்க மருந்து. ஸோ ஏதாச்சும் ஒரு சர்ஜிக்கோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் கீர்த்திகாவோட உடம்பு முழுக்க இருக்கிற ஆர்கன்ஸில் வந்துட்டு இந்த அனஸ்தீஷியான்ற ஒரு லெவல் அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அது ரிப்போர்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு ரிப்போர்ட்டை வச்சு போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக கீர்த்திகா அப்படின்றவங்க வந்துட்டு நேச்சுரல் டெத் ஆகலை, வேற ஏதோ ஒன்று உள்ள நடந்திருக்கு. ஸோ இது கண்டிப்பாக அந்த டாக்டர் மகேந்திரன் அவரோட ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும்னு சொல்லி முதல்ல போயிட்டு மகேந்திரனை போயிட்டு விசாரிக்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே. பட் இருந்தாலும் மகேந்திரன் நல்ல மாதிரி நடிச்சிருக்கான். ஸோ நடிச்சப்ப இல்லைங்க எனக்கு எதுவும் தெரியலைங்க, நான் எதுவுமே பண்ணலைங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே போலீஸ் வந்துட்டு ரிப்போர்ட் அடிப்படையில் வந்துட்டு அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சிருக்காங்க. அப்போ மகேந்திரன் எல்லா உண்மையுமே சொல்லியிருக்கான். அவனோட ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது, எனக்கு வந்துட்டு ஒரு ஒய்ஃப் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இப்படிலாம் இருக்கணுன்றதை நான் ஆசைப்பட்டேன். ஆனால் நான் கல்யாணம் பண்ண பொண்ணு கீர்த்திகா அப்படின்றவ எப்போ பார்த்தாலும் சோர்வாகவே இருப்பா. அவளுக்கு லோ பிபி இருக்குது, ஏதாச்சும் ஒன்று வாமிட்டிங் எடுத்துக்கிட்டே இருப்பா, எது சாப்பிட்டாலும் அவள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்க மாட்டா, ஏதாச்சும் ஒன்று அவளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதனாலேயே வந்துட்டு அவளை வந்துட்டு நான் பார்த்துக்கிறதே எனக்கு ஒரு முழு நேர வேலையாக மாறிடுச்சு. அப்போ நான் எப்படி என்னோட ப்ரொஃபஷனல்ஸை நான் கண்டினியூ பண்ணுறது? ஸோ இதனாலேயே வந்துட்டு எனக்கு இந்த கீர்த்திகா வேணாம், நம்ம வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு முடிவு எடுத்தேன். பட் கீர்த்திகா இருக்கிற வரைக்கும் அது முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கீர்த்திகா எப்போ அவளோட வீட்டுக்கு போவான்றது நான் வெயிட் பண்ணேன். ஸோ ஏப்ரல் மாதம் அவள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றது சொன்னான். ஸோ இதோ ஒரு காரணத்தை வச்சுட்டு நான் ஏப்ரல் 21 கீர்த்திகாவை பார்க்க வந்தேன்ற ஒரு பேரில் அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். ஒவ்வொரு நாளுமே அவளுக்கு நான் அனஸ்தீஷியா கொடுத்தேன். ஏன்னா அவர் வந்துட்டு டாக்டர் வந்துட்டு அவரோட ஹஸ்பண்ட் மகேந்திரன் வந்துட்டு ஒரு சர்ஜன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த அனஸ்தீஷியா இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு ஈஸியாகவும் கிடைக்கும். அதே போல் வந்துட்டு கீர்த்திகா என்ன நம்பியிருக்கான்னா, நம்மளோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு பர்சனலாக. அந்த ஊசி போடும்போதும் கீர்த்திகா கேட்டிருக்கான், எதுக்காக இந்த ஊசி போடுறீங்க அப்படின்னு சொல்லி. இல்லைம்மா உனக்கு இந்த அஜீரண கோளாறு, வாயு தொல்லை, அதுக்கப்புறமா லோ பிபிலாம் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்காக நான் ஒரு பர்சனல் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால இந்த இன்ஜெக்ஷனை மட்டும் நான் சொல்ல நேரத்திலலாம் போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி அவரும் அந்த இன்ஜெக்ஷன் போட, ஹஸ்பண்ட் மேலே இருக்கிற நம்பிக்கையில் சரி நம்ம ஹஸ்பண்ட் சரி பண்ணிடுவார் அப்படின்றது நம்பிக்கையின் பேரில் கீர்த்திகா அவர் சொல்லும் போதெல்லாம் இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டே இருந்திருக்கான். ஸோ இந்த ஒரு மகேந்திரன் அவன் கையால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் மாதிரி அனஸ்தீஷியாவை கீர்த்திகா உடம்புல செலுத்திக்கிட்டே இருந்திருக்கான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே 3 நாள் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வாட்டி இந்த அனஸ்தீஷியா அவளோட உடம்புல செலுத்திக்கிட்டே இருக்கும்போது ஏப்ரல் 24 ஒரு கட்டத்துக்கு மேலே ஹெவி டோஸ் ஆனதுனால கீர்த்திகா ஸ்பாட்லேயே இறந்து போயிருக்கான். ஸோ இந்த ஒரு சத்தம் அவள் இறக்கும்போது அம்மான் அப்படின்ற ஒரு சத்தம் கேட்டுது. ஸோ அந்த ஒரு சத்தம் தான் அவங்க அப்பாவுக்கு கேட்டு குடுகுடுன்னு கீழே வந்து ரூமில் போய் பார்க்கும்போது கீர்த்திகா இறந்துருந்தா. ஸோ வண்டியில் கூட்டிகிட்டு போகிற வழியிலேயே அவள் இறந்துட்டா அப்படின்னு சொல்லி டாக்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் ஆல்ரெடியே இது மகேந்திரன் வீட்டில் இறந்துட்டா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சும் நடிச்சிருந்தான். என்ன ஆச்சுன்னு தெரியல, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கான் வழி முழுக்க. ஸோ இது முழுக்க மகேந்திரனோட ஒரு பக்கா ஸ்கெட்சான ஒரு பிளான் தான். ஸோ தான் சொந்த ஒய்ஃபையே வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையினால தான் சொந்த மனைவியை ஸ்லோ பாய்சன் வச்சு ஊசி போட்டு கொன்று இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. இந்த ஒரு உண்மை வந்ததுக்கு அப்புறமா தான் கீர்த்திகாவோட அப்பாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுது. ஏன்னா ஏப்ரல் 21 மகேந்திரன் வந்துட்டு மாமனார் வீட்டுக்கு வந்ததுக்கான காரணம், 3 நாள் தங்கினதுக்கான காரணம், இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய சதி இருக்குன்றதே அவங்களோட அக்கா நிகிதாவும் அவங்களோட அப்பாவும் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுக்கப்புறமா இன்னும் இந்த போலீஸ் கேஸ் ஸ்ட்ராங் ஆகி கோர்ட்டில் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. ஸோ இப்போ தான் இந்த ஒரு கேஸ் இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு. இதுக்கான ஒரு பதில் இதுக்கப்புறமா கோர்ட்டு தான் சொல்லணும். ஸோ எப்போவோ பண்ண அந்த ஒரு கொலைக்கு இப்போ 5 மாதம் கழிச்சு அந்த டாக்டர் சிக்கி ஒரு தண்டனையுமே வாங்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சுங்க. படித்தவங்களும் இந்த ஒரு பிரச்சனையை பண்ணுறாங்க, படித்தவங்களும் இந்த ஒரு தப்பை பண்ணுறாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கங்க. ஸோ இதுதான் இப்போ பெங்களூரோட டாக்டர் கேஸ் ரொம்ப பெரிய ஒரு வைரல் கேஸாக வந்துட்டு பெங்களூரில் முழுக்க சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பெங்களூரில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் அவங்க இருக்கிற ஊர்லேயே என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபை எப்படி பார்த்துக்கணும், அவனோட கடமைகள்லாம் என்ன இருக்கும், அதே போல் ஒரு ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்டை என்னெல்லாம் பார்த்துக்கணும் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா, அந்த ஒரு பொண்ணுக்கு என்ன மாதிரி கடமைகள்லாம் இருக்கணும் அப்படின்றது உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை.